ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையை, பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி அப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், நல்ல ஆரோக்கியத்துக்காய் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நீர் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். என் தேவனை அறிகிற அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். குற்றக்குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்களில் 5 ஆகமங்களில் ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும் முடித்துவிட்டு, எண்ணாகமத்தில் சில அதிகாரங்கள் 6 அதிகாரங்கள் முடித்துவிட்டு, இப்பொழுது நம்ம இந்த லென்த் டேஸ் வருவதனால, அந்த 40 நாள் அந்த உபவாசத்தினால வருவதனால நம்ம இப்போ அதை சுவிசேஷத்துக்குள்ளே வந்துட்டோம். சுவிசேஷத்துக்குள்ளே நம்ம 4 சுவிசேஷத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவனுடைய ஞானஸ்தானம், அவருடைய ஊழியத்தை பற்றி நம்ம தியானித்து கொண்டுக்கிறோம். இன்றைக்கு மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலிருந்து அந்த அவருடைய ஞானஸ்தானம், அவருடைய ஊழியத்தை பற்றி தியானிக்க இருக்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதையை செவியப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடும் சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசி ஆகமத்திலே எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் அனைவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தானிலே அவனாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இதில் பார்க்கும்பொழுது யோவான் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அவர் இந்த உலகத்தில் அவருக்கும் இயேசுவானவருக்கும் யோவானுக்கும் 6 மாத டிஃப்ரென்ஸ். இந்த உலகத்தில் அவங்க வந்ததில் 6 மாதம் டிஃப்ரென்ஸ். எலிசபெத்துக்கினுடைய குமாரன் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசுவானவருக்கும் 6 மாதம் டிஃப்ரென்ஸ். அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கூட. அதனால் இதில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படின்னா, அந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறுவதற்காக 2 பூமியில் இவங்க வந்தது. இயேசுவானவருக்கு முன்பாக முன்னோடியான ஊழியக்காரன் யோவான் கிடையாது, யோவான் ஸ்நானகன். இவன் எப்படின்னா ஞானஸ்தானம் கொடுக்குறான். இவன் தான் முதல்ல எப்படின்னா எல்லாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்குறான். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதோன்னு சொன்னா ரைட்ஸ், இதோ இந்த பார் அப்படிங்கிற மாதிரி. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் யாரு? உமக்குன்னு யாரு? இல்லை, ஜீசஸை குறிக்கிறது. உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். முன்னோடியான ஊழியக்காரன் இவன் என்ன சொன்னால், இயேசுவனருக்கு முன்னால் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். பார்த்தீங்களா, கர்த்தருங்கிற பதம் இயேசுவனருக்கு ஒன்று தான். அவர் தான் கர்த்தர். அவர் தான் அந்த ஆக்கியோன் எழுதும்போது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுற சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பராகமாக. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. யோவான் ஸ்நானனை பற்றி தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அதை நிறைவேற்றுவதற்காக வந்தான். கர்த்தருக்கு கர்த்தர், அந்த கர்த்தர் அது மெய்யான வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த தேவன். இயேசு ரட்சகர், அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன்மாய் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு பைபிளில். அவர் தான் மாம்சத்தில் இருந்தால் தான் கர்த்தர் சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் பூமியில் வரப்போகிறார். அதனால் இன்னும் அவர் ஊழியத்தை நிறைவேற்ற செய்யறதுக்கு வர்றாருப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்குது. யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்பு கண்டு மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து பிரசவம் பண்ணி கொண்டிருந்தான். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம், பாவ மன்னிப்பு கண்டு எல்லா ஜனங்களும் யோவான் ஸ்நானம் தேடி வர்றாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டான். யோவான் மனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்பு கண்டு மனந்திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். மனந்திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானம், பாவ மன்னிப்பு பெறணும். தண்ணியில் மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்.
அதனால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதுக்கு தான் அவன் மனந்திரும்புக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தானால் நதியினால் அவனில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதாவது அவங்க யூதேய தேசத்தார், கலிலேயா, யூதேயா, சமாரியா 3 தேசத்தில் தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அதில் இருக்கும்போது யூதேய தேசத்தார், அதாவது எருசலேம், அங்கேருந்து எல்லாருமே யார்கிட்ட ஞானஸ்தானம் பெற்று வராங்க? யோவான் ஞானஸ்தானம் பெற வராங்க. தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தான் நதியினால் அவனுக்கு ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோர்தான் நதியில் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வர்றாரு யோவான் ஸ்நானகன். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கவனாக இருந்தான். அவன் பாருங்கள், ஒட்டக மயிர், அந்த ஒட்டகத்தோல் அவனுடைய மயிரை உடையை தரித்து கொண்டிருந்தாவும் அறையிலே வார்க்கச்சியை கட்டிக்கனாகவும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாக இருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும், அது வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனை தான் சாப்பிட்டுட்டு வந்தான் வனாந்தரத்தில் இருந்து. வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாக இருக்கிறேங்கிற மாதிரி யோவான் ஸ்நானம் ஊழியம் செய்து கொண்டு வருகிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சை வாரை குனிந்து அவிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல அப்படிங்கிறான். என்னில் வல்லவர் இன்னொருத்தர் வர்றாரு, நான் பூமியில் உங்களுக்கு பாவ மன்னிப்புக்கின்ற ஞானஸ்தானம் கொடுக்குறேன், என்னிலும் வல்லவர் இன்னொருத்தர் வர்றாருன்னு சொல்லி இயேசுவானருக்கு முன்னாடி அவன் சொல்கிறான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். என்னில் வல்லவர் ஒருவர், அவர் தான் பெரிய தேவன், வல்லவர், சர்வ வல்லவர், அவர் தான் சர்வ வல்லமை பொருந்திய தேவன். அவர் என்ன பூமியில் வந்திருக்கிறாரு. ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை குளிந்து அவிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல. தன்னை ரொம்ப தாழ்த்துறான். இயேசுவனருக்கு முன்னால் அவன் தன்னை ரொம்ப தாழ்த்துறான். அவர் தான் தேவாதி தேவன் என்பதை அவன் கண்டு கொண்டான். அதனால தான் அவர் அனுப்புனதே அவர் தான். அதனால் அவன் என்ன சொன்னா, அவர் பாதரட்சை வாரை குனிந்து அவித்திற்கு நான் பாத்திரம் இல்லைன்னு தன்னை ரொம்ப தாழ்த்துறான். அவனுக்கு ஒரு சர்வெண்ட், அதிகப்படியான சர்வெண்ட், அவ்வளவு தாழ்மைப்படுத்துகிறான். அவர் பாதரட்சியின் வாரை குனிந்து அவிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, அது கூட நான் பாத்திரம் இல்லைங்கிற. அப்போ எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் இயேசுவானவர் அப்படிங்கிறத அவன் என்ன வெளிப்படுத்தி காட்டுறான். இவன் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறான். ஆனாலும் இயேசுவானவருடைய பாதரட்சியை குனிந்து அவிக்கிற நான் பாத்திரம் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதாவது தேவனுக்கு முன்பாக நம்ம உயர்த்தவே கூடாது. இயேசுவானவருக்கு முன்பாக எல்லாமே நம்ம தாழ்த்தப்படுத்தணும், நம்ம தாழ்மைப்படுத்த வேண்டும். அவன் யோவான் ஸ்நானகன் இயேசுவானவருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தினான். பாதரட்சியின் வாரை குனிந்து அவிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, அதுக்கு கூட அந்த வேலைக்கு கூட எனக்கு லாய்க்கில்லை. நான் அவ்வளவு பரிசுத்தமானவருடைய பாதத்தை நான் அப்படி குனிஞ்சு அவைக்கு கூட பாத்திரம் இல்லைன்னு ரொம்ப தாழ்த்தினான். யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரே பரிசுத்தாவினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பான் என்று பிரசங்கிக்கிறான். அவன் தன்னை தாழ்த்திக்கிட்டு இயேசுவானவரை அவன் பிரசங்கிக்கிறான். எப்படின்னா, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் ஜலத்தினால எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். அவரோ பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும், பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளுக்கு பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பொல்லாதவர்கள் தான் நீங்கள், ஆனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு கேட்டு பரிசுத்தாவியானவர் எல்லாருக்கு மேலேயும் பொழிகிறார். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். உள்ள நம்ம இருதயத்தில் நம்ம சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், இது பரிசுத்தாவியானவரா இது சாத்தானான்னு சொல்லி நம்ம தினந்தோறும் நம்மளுடைய சிந்தனையை கழுவிக்கிட்டே இருக்கணும். இருதயத்தின் நினைவுகளை நம்ம நினைச்சணும், உணர்ந்து பார்க்க வைக்கணும். அந்த உணர்வு இருந்தாலே போதும், பரிசுத்தாவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற நிச்சயம் நமக்குள் பூரணப்படும். அந்நாட்களில் இயேசு கலிலேயில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். சிம்பிளாக எழுதி முடிச்சிட்டார். அந்த நாட்களிலே இயேசு கலிலேயில் நாசரேத்திலிருந்து வந்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார்னு சொல்லி இந்த ஆட்சியை எழுதி முடிச்சிட்டார். அவர் தான் பரிசுத்தாவினாலே கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் இயேசுவானவர் தான் கொடுப்பார். அவர் தான் தன்னுடைய ஆவியை அவர் மேலே ஊதுவார். சீசர்கள் மேலே கடைசியில் உயிர்த்தெழுந்த முறை ஆவியை ஊதுனார்ன்ட்டு பார்க்கணும். பரிசுத்தாவியானவரை எல்லாருக்கு மேலேயும் ஊற்றினார், சீசருக்கு மேலே அதுக்கு பிறகு தான் ஊற்றினார். யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அதாவது அவரும் தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். பூலோகத்தில் அவர் மாம்சமான தேவன், அவர் ஆவியான தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தன்னை ரொம்ப தாழ்த்தினார். உலகத்தில் அவர் மாம்சனாய் தன்னை
சிலுவை பரிந்தன் தம்மை தாழ்த்தினார் இருக்கு. அவ்வளவு தாழ்மைப்படுத்தி யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். இப்படி நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னு சொல்லி பின்னால் உள்ள அதிகாரங்களில் அந்த சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கோம் அதை. அப்போ என்னென்னா, நான் நாசிரியத்தூரிலிருந்து வந்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்தில் கரையின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குவதையும் கண்டார். அவர் ஜலத்தில் இருந்து வெளிப்பட்ட உடனே, அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே, அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும், வானம் அவருக்கு திறந்துட்டு, பரிசுத்தாவியானவர் திறந்து வானத்தை திறந்ததையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குவதையும் கண்டார். ஆவியான தேவன் புறாவை போல தம்மேல் இறங்குவதையும் கண்டார். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை இருக்கு. ஆனாலும் பரிசுத்தாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு, அதே தேவ ஆவியானவர் தான் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர், சர்வத்தை படைத்த ஆவியானவர் இயேசுவானருக்குள்ளே வந்து தங்குறார். இயேசுவான் மாம்சம் என்ற திரைக்குள்ளாக அவர் வர வேண்டியிருக்கிறது. அந்த திரைக்குள்ளாக வருவதற்காக என்ன செய்யறனா, ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குவதையும் கண்டார். அவர் மேலே வர்றத அவர் தான் காண முடியும். நமக்குள்ளே உள்ள ஆவியானவரை நம்ம தான் அறிஞ்சிக்கிட முடியும். வெளி வேஷம் தேவையே கிடையாது. வெளி வேஷம் மற்ற எல்லாம் தேவையில்லை, மற்றவங்க பார்க்கணுன்னு தேவையில்லை. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா, நம்ம அதை அறிய முடியுமா, நம்ம சிந்தனையில் அறிய முடியுமா, நம்முடைய இதயத்தின் சிந்தனையில் நமக்குள்ளே அறிய முடியுமா அப்படிங்கிறத நம்ம நினைச்சணும், அதை கிரகிக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வானம் திறக்கிறதையும் ஆவியானவர் புறப்பேல் தம்மேல் இறங்குவதையும் கண்டார். அந்த இதை அவருக்குள்ள புது ஆவியை வந்துட்டு, அவருக்குள்ள தேவ ஆவியானவர் அவருக்குள்ளே வந்துட்டார். அவர் 33 வருஷம் ஊழியத்தில், மானிட ஜீவியத்தில் 30 வருஷம் வீட்டுக்காக உழைச்சார். வர 3 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்றவுடனே தான் அவருக்கு ஞானஸ்தானம் போகுது. 30 வயசுல அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகுதான் ஆவியானவர் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். இப்போ தேவன் டைரக்டாக அவரோட இருக்கார், அவருக்குள்ளே அப்படியே வாசம் பண்ணியிருக்கிறார். அந்த காணக்கூடாத தேவன் சரீரப்பிரவமாக அவருக்குள் வாசம் செய்தது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசம் செய்திருக்கு எல்லாமே. அதாவது தேவத்துவத்தின் எல்லா தேவத்துவம் பூரா இயேசுக்குள்ள வந்துட்டு, அதான் ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறார். அன்றியும் பார்த்தீங்களா, ஒரு குறிப்பு அன்றியும்னா ஒரு நல்ல ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்காண்டி அன்றியும் அந்த பொழுதுலே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நடக்குது, ஒரு இது நடக்குது. அதுக்கு தான் அது முக்கியமான வசனம். அன்றியும் வந்தாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அதை கொஞ்சம் ஆராயணும். எப்படின்னா, அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன். பார்த்தீங்களா, மேலேருந்து ஒரு சொல்கிறார். அது ஒரு ரூபமா, அது சத்தம், அந்த சத்தம் துணிக்குது. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்குது. யார் சாட்சி கொடுக்குறாரு? ஆவியான தேவன் அவரோட சாட்சி கொடுக்கிறார். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இந்த இயேசு இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணனால நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சத்தம் தான் கேட்கும், ஆவியானவரை யாரும் பார்க்க முடியாது, அது மாம்சக்கண்ணால் அவரை காண முடியாது. சத்தம் தான், அந்த சத்தம் துணிக்குது. எப்படி துணிக்குது? நீருடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறாவை போல தன்மேல் இறங்கினதே இயேசுவானவர் கண்டார். அதற்கு பின்பு அன்றியும் நீருடைய நேசகுமாரன், நேசகுமாரன் உண்மையில் ரொம்ப பிரியமாக இருக்குன்னா நேசம், நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உம்மில் பிரியமாயிருக்கிறேன். உம்மில்னு என்னன்னா, அவர் தான் சகலமும். உம்மில், உன்னில் எழுதலாம், இல்லை உம்மில் எழுதியிருக்கு. அப்போ தேவனுக்கு சமமாக இருக்கிறார் இவர். அதான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். உடனே அவருக்கு அந்த சத்தம் கேட்டோன்னே உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தால் என்ன ஆவியானவர் அவருக்குள் இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். வனாந்தரத்துக்கு போ, ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வனாந்தரத்துக்கு போ. ஏன்னா கேட்டால் அவருக்கு என்ன டெஸ்டிங் இருக்குது. உலகத்தில் வாழ்வதற்கு, பிசாசை ஜெயிப்பதற்கு அவருக்கு டெஸ்டிங், பிசாசுக்கிட்ட தான் டெஸ்டிங். ஏவினார். அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கு காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் வனாந்தரத்தில் 40 நாள் ஒரே வசனத்தில் ஆண்டவர் எழுதி முடிச்சிட்டார். எப்படின்னா, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு
அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். 40 நாள் ஒரு உபவாசம் இருந்து காட்டு மிருகங்களில் தனியாக இருந்து வனாந்தரத்தில் போய் தன்னை தாழ்மைப்படுத்தி அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தான் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, சாத்தான் டெய்லி நம்மளுக்கு சோதனை கொடுப்பான். சாத்தான் நம்மளுக்கு சோதனை கொடுக்குறான்னா இயேசுவானவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை அறியணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனால் சோதனை இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆண்டவர் நினைச்சோம் பலமாக பிடிப்போம். சோதனை இல்லாட்டா நம்ம ஆண்டவர் தேட மாட்டோமே. சோதனை சாத்தான் எப்போது நம்மளை சோதனை குறித்து அவன் தேவ ஊழியக்காரன் தான். நம்மளை கிறிஸ்துவினை நடத்துறதுக்கு தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானேன்னுட்டு பைபிள் வசனம் இருக்குது. அவனை டெஸ்ட் பண்ணணும். அவன் படித்த பாடங்கள் நல்லா படிச்சிருக்கான்னா, அவனுடைய சிந்தனை நல்லா இருக்குன்னா, அவன் என்ன கரெக்டாக எழுதுறான்னு சொல்லி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆண்டவரை இயேசுவானவரை அவன் டெஸ்ட் பண்ணான். எப்படி டெஸ்ட் பண்ணால், சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருக நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். காட்டு மிருகங்கள் நடுவே அவர் சஞ்சரித்து கொண்டார். காட்டு மிருகங்களை உண்டாக்கினரெல்லாம் இவர் தான், எல்லாத்தையும் உண்டாக்கினவர் இவர் தான். ஆனாலும் அவருக்கே சோதனை. அவரே அந்த மிருகங்கள் நடுவே இருந்து தான் உண்டாக்கப்பட்ட மிருகங்கள் நடுவில் இருந்து சோதிக்கப்படுறார். சாத்தான் அவரை அந்த அளவுக்குள்ள கொண்டு சோதிக்கிறான். நடுவே சஞ்சரித்து கொண்டார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம், நிறைய அவரை சுற்றி தேவ தூதர்களும் அதிகாரங்களும் அவருடையவர்களே நம்ம எப்பொழுதும் நம்ம பார்க்கணும். எல்லாமே அவர் சொல்லணும். தேவதூதர் அவர் சூழ்ந்திருப்பாங்க. அப்போ சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது கூட தேவதூதர்கள் அவர் சூழ்ந்திருப்பாங்க. ஆனாலும் அவர் டெஸ்ட்டில் தனிமையாக நின்று தான் ஜெயிப்பார். சாட்சியனுடைய கிரியில் அளிக்கவே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சாட்சியனுடைய கிரியில் அளிக்கவே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிவந்து அந்த சாட்சியை ஜெயிப்பதற்காக ஆதாம் செய்த பாவத்தினால உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. அந்த 1ஆம் மாதம் பாவம் செய்ததுனால 2ஆம் ஆதாமாகிய எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். கிறிஸ்துவோடு சேரும் சிலாக்கியத்தை நமக்கும் அவருக்கும் உறவை உண்டு பண்ணுகிறார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயிலிருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இந்த சுவிசேஷத்தில் என்ன சோதிச்சான்னு போனார் எழுதலை அவர். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் காளைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தல போட்டிருக்கிறோம். காளையின் முகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த தரிசனங்கள் பூரா அதில் எழுதப்பட்ட அந்த வாக்கியங்கள் பூரா காளையின் சாயலுக்கு உழைப்பு. அந்த காளைன்னு தான் உழைப்பு. அந்த உழைப்புக்குரிய காரியங்கள் பூரா தான் இந்த மத்தேயுவில் இருக்குது. அதனால் அந்த நிருபங்கள் அப்படி அது அப்படி பிரகாசிக்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல யோவான் எழுதுவார். தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கால நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபத்து மனந்திருங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். பார்த்தீங்களா? யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலிருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இயேசு கலிலேயாவிலிருந்து வந்து பிரசங்கிக்கிறார். காலம் நிறைவேறிட்டு, காலம் வந்தாச்சு. அவங்க மேசியா வருவார்ன்ட்டு காத்திருந்தாங்க. அந்த காலம் வந்துட்டு, ஆனால் அவங்களுக்கு தெரியலை, யூதர்களுக்கு தெரியலை. அதனால தான் யூதருக்கு தெரியாதனால யூதருக்கு அதை பற்றி தெரியலை. அதான் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். விசுவாசம், சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அந்த இதை நம்ம விசுவாசிக்கணும். நான் மாம்சத்தில் வந்து உங்களை நான் மீட்டுக்கொள்வேன் சொன்னார். மாம்ச சிந்தை மரணத்துக்குப்பான சிந்தையை எடுத்து போட்டு ஆவியின் சிந்தை நம்மளுக்கு தருவதற்காகத்தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, பக்கத்தில் வரப்போகுது. இப்போ 2023 வருஷம் ஆச்சு. ஆனாலும் நேற்று ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் ஒரு நாள் போல. 2ஆம் நாளில் கொஞ்சம் கடந்துட்டோம். இனிமேல் காலம் சமீபமாயிட்டு, வெகு காலம் சமீபமாயிட்டு. நம்ம கடைசி எண்டில் வந்துட்டோம். இப்போ விசுவாசிங்கள் என்றார். விசுவாசிங்கள் என்றார். விசுவாசம், சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். இயேசுவானவரே மெய்யான தேவன் என்பது நம்ம அறிக்கையிட்டு விசுவாசிக்கணும். அதான் சுவிசேஷம். அவர் கலிலேயா கடலோரமாக நடந்து போகையில் மீன் இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் அந்த ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே அவர் வானம் திறக்கப்பட்டது. தேவ பிரியமான மனுஷன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. திருப்பி எல்லாம் ஊழியத்தை நிறைவேற்ற வரும்பொழுது தான் சீசர்களை பிடிக்கணும். இப்போ தான் மட்டும் ஊழியம் செஞ்ச போதில் தனக்கு சீசர்கள் 12 சீசர்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு.
அந்த சீசரை தேடுறதை தான் அவர் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார். தன்னுடைய ஊழியத்தை ஞானஸ்தானம் பெற்று உடனே பிசாசினால் சோதிக்கப்பட்ட உடனே அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் கலிலே கடவுளமாக நடந்து போய் மீன் பிடிக்கிறவர்கள சீமோனும் அவன் சகோதரனை அந்திரியாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டார்கள். இயேசு நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறாக்கும் என்ன. உடனே ஊழியத்தை சாப்பிட்டு கலிலே கடல் ஓரத்தில் போகும்பொழுது சீமோனும் சகோதரன் சீமோன் அந்திரியா அண்ணன் தம்பி 2 பேரையும் கூப்பிட்டார். உங்களை மனுஷரை பிடிக்கிறாக்க, நீங்கள் மீனை பிடிச்சது போதும்பா, மனுஷரை பிடிக்க வாங்க. மனுஷரை பிடிச்சி என்ன செய்யணும், தேவனுடைய மந்தைக்குள் சேர்க்க வேண்டும், சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரித்தெடுக்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன் என்றார். உங்களை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன் என்றார்னா வார்த்தை முடியுது. மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன். மனுஷனை மனம் திரும்ப வைக்கணும். மனுஷனை பிடிச்சி அவனை காவல் பண்ணுறதில்ல, மனம் திரும்ப வைக்கணும். ஏசுவானுடைய செய்தி முழு சுவிசேஷம் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இங்கே அந்த பிரசங்கத்தை தொடங்கும் போது தான் இவங்க அப்படி செய்கிறாங்க. மனுஷர்கள் இப்படி ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பிடித்தார். உடனே அவர் சொன்ன உடனே ஒரு புதுசாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தேவத்துவம் அவருக்குள்ளே வந்தபோது அவனை ஒன்றுமே சொல்ல, நாங்கள் வரமாட்டோம் வரணும் ஒன்றும் சொல்ல, ஒரு வார்த்தை கூட சொல்ல. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின்ன வலையெல்லாம் போட்டு போயிட்டாங்க. வலை ரொம்ப காஸ்ட்லியான வலைகள் மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த வலையெல்லாம் போட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அவுத்து போன உடனே அவர் அது கொஞ்சம் தள்ளி போன உடனே இன்னும் 2 பேரை பிடிக்கிறாரு. சற்று போன உடனே செபதேயின் குமாரன யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். வலையில் பழுது பார்க்கணும். காலையில் என்ன செய்யணும், வலையை பழுது பார்க்கணும். பழுது பார்த்தா அடுத்த கடலில் போகிறதுக்கு முன்னால் வலையை கிழிஞ்சிருக்கா போயிருக்கான்னு சொல்லிட்டு அது பழுது பார்க்கணும். அப்போ யார் இருக்காருன்னா யாக்கோபும் அவன் சகோதரன் அந்திரியாவும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் யாக்கோபும் யோவானும். அந்த யோவான் தான் ஆண்டவர் ரொம்ப பிரியமான சீசன். சீமோன் பேதுரை காட்டிலும் யோவான் மேலே தான் ஆண்டவர் அதிகமாக அனுபவிச்சிருந்தார். சீமோன் பேதுரு முந்துவான், அவன் பாறை, அவன் தான் கிறிஸ்து பற்றி தைரியமாக பிரசங்கம் பண்ணுறான். 4 சீசர்கள் ரொம்ப முக்கியமான சீசர்கள். இதில் அது முதலே அவங்களை தேர்ந்தெடுத்தார். உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர் தங்கள் தகப்பனையும் செபதேயின் கூலியாட்களோடு படகை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கூலியாள்களை வச்சு தான் இவங்க கொஞ்சம் நினச்சாங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுலே கொஞ்சம் வசதி உள்ளவங்க கூலியாலை வச்சு மீன் பிடிச்சி வியாபாரம் பார்க்குறாங்க. உடனே அவர்கள் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தகப்பனை ஆகிய செபதேவின் கூலியாட்களோட படகுகளையே விட்டு அவருக்கு பின் சென்றார். படகையும் கூலியாட்களையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். இப்போ 4 பேர் சேர்த்தார். பின்பு கப்பரோமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபங்களை பிரசித்து போதகம் பண்ணினார். உடனே அவர் கப்பர்நகூரில் போய் ஓய்வு நாளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அவர் பிரசங்கிக்கார். ஓய்வு நாள் ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் தங்கள் போதித்தனாலே அவருடைய போதத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் வேதபாரரை போல போதிக்கலை. கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படின்லாம் அவர் ஒரு தடை கொடுக்குற மாதிரி பிரசங்கம் இல்லை. அதிகாரம் உள்ள தேவன் யார்? தன் மாம்சத்தில் வந்திருக்கிறார். இவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த வெளிப்பட்ட தேவன் என்ன செய்தார்னா வேதபாரரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய், சகல அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவர் எது பண்ண முடியுமா? அதிகாரமுடையாக அவருக்கு போய்த்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வேதபாரர் எப்படி போதிக்கலையே, அவங்க போதிக்க சாதாரணமான இருக்குது, இவர் அதிகாரமாக போதிக்கான்னு சொல்லி எல்லாருமே சொன்னால் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெபாலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பார்த்தீங்களா, இதில் தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்துகிறான்னா, ஜெபாலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ அவன் சொல்கிறான்னா, தேவாலயத்திலையும் அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருக்கிறான், அமைதலாக இருக்கிறான். ஆனாலும் இயேசுவான் அவரை பார்த்த உடனே அவன் கத்துறான். என்ன சொன்னான்? ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? பார்த்தீங்களா, பரிசுத்தாவி அசுத்தாவி, கோயிலுக்குள்ளே அசுத்தாவி இருக்குது. பரிசுத்தாவியானவர் வரும் போல் என்ன செய்வார்னா, ஐயோ நசரனாகிய இயேசுவே, அவன் பேரை குறிப்பிட்டு சொல்லுவான். அவனுக்கு எல்லாமே தெரியும். நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கும் சொல்கிறான். அவன் ஒருத்தன் இல்லை, அநேக ஆவியார் இருந்தபடினால் லேகியோன், அதை மாதிரி நிறைய ஆவிகள் பிடிச்சவன் லேகியோன். அதான் சொல்றானா, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? அவன் கோயிலுக்குள்ளே இருக்கிறான். அவன் என்ன தேவாலயத்தில் இருக்கிறான்.
அவன் சத்தமிட்டு சொல்கிறான், எங்களை கெடுக்கவா அந்த உண்மை இன்னார் என்று அறிவேன், உண்மை இன்னார் என்று அறிவேன். அவனுக்கு தெரிஞ்சிட்டு தேவன் மாம்சத்தில் விளைந்தது சாத்தானுக்கு தெரிஞ்சிட்டது. உண்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நீர் தேவனுடைய பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தருங்கிற தேவன் பூமியில் இறங்கி வந்துட்டார். மனுஷன் ரூபத்தில் இயேசு என்ற சரீரத்தில் ஆவியானவர் வந்ததுனால அவர் என்ன செய்றானா, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். பேசாமல் விட்டு புறப்பட்டு போன்னு ஒரு அதட்டாட்டினார். தேவனுக்கு முன்பாக சாட்சி ஏமாத்திரம், அவன் ஓடிட்டான். உடனே அசுத்த ஆவி அவனை விட்டு அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. அவனை விட்டு போயிட்டு, அந்த ஆவி நிறைய ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டது, இது என்ன, இது புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இது அதிகாரத்தோடைய அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது, அது அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படியாமல் நினைச்சுவார், ஆசை ஊதிடுவார், பாதாளத்தில் கொண்டு ஊதி விட்டுருவார். அதனால தான் கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அசுத்தாவில் இவருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறார். கீழ்ப்படியுமா கீழ்ப்படியாதா, ஓடிடும். ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. சாத்தான் அவன் ஓடிடுவான், அவன் ஏமாத்திரம். காலில் உள்ளங்காலில் நசுக்க வந்திருக்கார். பிசாசும் அதை கிரியில் அளிக்கவே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவன் காலம் வரதுக்கு முன்னால் இப்படி இருந்ததுனால ஆண்டவர் அவனை விட்டு போன்னு சத்தம் போட்டார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலே நாடு எங்கும் பிரசமாயிற்று. அவருடைய கீர்த்தி, அவருடைய அந்த பிரசங்கம், அவருடைய பிசாசுகளை விரட்டுறது எல்லா பிரசங்கம் பண்ணனால கீர்த்தி பிரசவமாயிட்டு. உடனே ஜபாலத்தினுடைய புறப்பட்டு யாக்கோவும் யோவனோட சீமோன் அந்திரேயா இவருடைய வீட்டில் பேசினார். அவங்க 4 பேர் சீசருடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே சீமனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். உடனே அவளை குறித்து அவளுக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் கைகளை பிடித்து அவளை தூக்கி விட்டு உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவளுக்கு பணிவிட செய்தாள். அவருடைய சீமனுடைய அம்மா வந்து ஜுரம் அவளை பிடிச்சிட்டு இருக்கு. ஏசுவான சொல்லும்பொழுது அவர் கையை பிடிச்சி தூக்கிட்டு ஜுரத்தை அவளை விட்டு நீங்கிட்டுன்னு பார்க்குறோம். அப்போ என்ன செய்யறேன்னா, பிசாசுகளை துரத்துறாரு, நோய்களை குணமாக்குறாரு ஆண்டவர். தன்னுடைய ஊழியத்தை அதிலே ஸ்டார்ட் பண்ணிட்டார். தன்னை முதல்ல அவருடைய ஊழியம் கோயில்லையும் அவர் தேவாலயத்திலையும், ரெண்டாவது அவர் அற்புதம் செய்கிறது வந்து சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். அவள் மாமி வீட்லேயும் சீமோனுடைய அம்மா வீட்லேயும் போய் அவன் ஜுரத்தை நீக்கி போடுகிறார். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசல் முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளும் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகளை பேசுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. பிசாசு பிடிச்சவங்களை பூரா சாயந்தரம் கொண்டு வந்துட்டாங்க. ஈவினிங் கொண்டு வந்தோடனே அவர் எல்லாத்தையும் விரட்டுறார். நீங்கள் அறிவியாமல் போ, இவர் எதெல்லாம் சொத்திக்கிட்டே இருக்கும், அதனால் பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு. அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு ஜெபம் பண்ண போனார். அவர் அதிகாலமே இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனிமையில் போய் ஜெபம் பண்ண போகிறார். அதான் பார்க்குறோம். சீமோனும் அவனோட கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உண்மை எல்லாரும் தேடுதல்னு சொன்னார்கள். அவர்களை நோக்கி அடுத்த ஊர்களில் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டுதலால் அவளை விட்டு வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலியா நாடகம் அவருக்கு ஜபாலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்து சாசுகளை துரத்தி கொண்டு இருந்தார். அப்பொழுது குஸ்துவை ஒருவனுக்கு வந்து முன்பாக முழங்கப்பட்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே அவனுக்கு குஸ்துரான் விட்டு நீங்கி போயிட்டு. அப்பொழுது அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையார், ஆயினும் நீ போய் ஆசாரின் கொண்டு காண்பித்து நீ சுத்தமாக நிறுத்த மோசேனை கட்டளைப்பட்டு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாக சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எல்லாம் விளங்கும்படி பிரசங்கம் பண்ணி தந்தான். அதனாலே வெளியரங்கமாய் பட்டணத்துக்கு பிரசவ வெளியே வனாந்தரத்தில் இடையில தங்கியிருந்தார். எத்தேசில் இருந்த ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் வனாந்தரமான ஒரு இடத்துல தங்கியிருந்து ஜெபம் பண்ணுறாரு. எல்லாருமே ஜனங்கள் கேள்விப்பட்டு எல்லாரோட குஸ்ரோயை சுகமாக்கினார், ஜுரத்தை நீக்கினார், எல்லா பிணியாளிகளையும் சுத்தமாக்கினார், சாதிகள் எல்லா ஊழியத்தையும் செய்து கொண்டே வருகிறார். இந்த பாகத்தில் இந்த அதிகாரத்தில் மார்க்கில் இந்த 1ஆம் அதிகாரத்தில் விட இது முடிஞ்சுது. இந்த 1ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்தார் 40 நாள் சோதிக்கப்பட்டு தன்னுடைய ஊழியத்தில் ஸ்டார்ட் பண்ணி போனதுலேருந்து எழுதியிருக்குது. ஒரே அதிகாரத்தில் எல்லாமே இந்த மார்க் சுவிசேஷத்தில் எழுதி முடிச்சிட்டார். ஜெபம் பண்ணும். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையை, பரிசுத்த பிதாவே, ஏசப்பா, நீங்கள் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவரே, எங்களுக்கு உண்மை கற்பித்தீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்து உண்மையை மையப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை கொடுங்க. நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. உலகம் மாம்சம் பிசாசுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாயும் ஜெபிக்கிறேங்க தாவே. குற்றங்குறை எல்லாவற்றையும் பண்ணீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.